உங்கள் விஜய். பாக்குறதா இருந்தா நேராவே பார்க்கலாம். இப்படி ஒளிஞ்சு நின்னு பார்க்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல பார்க்கல, ஒளிஞ்சிருந்தெல்லாம் பார்க்கல. பார்க்கலையா இல்ல ஒளிஞ்சிருந்து பார்க்கலையா? இல்ல நான் ஒளிஞ்சு பார்க்கல, பார்த்துட்டு ஒளியல. நிஜமாவே உளறியா இல்ல உளற மாதிரி நடிக்கிறியா? இல்லங்க, நான் எதுக்குங்க உளறணும்? மைக்கெல்லாம் கிடைச்சா வீராவேசமா பேசுற, என்ன பார்த்தா மட்டும் பம்முற பதுங்குற. ஏன் அப்படி? இல்ல நான் வீராவசமா பேசுனது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். எனக்கு தெரியாம என் மீட்டிங்ல வந்து கேக்குறீங்களா என்ன? மீட்டிங் எதுக்கு வரணும்? டெய்லி நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது பிராக்டிஸ் பண்றத வெளியே கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். நேத்து நீ புளியந்தோப்பு கிட்ட பேசினத கேட்டேன். அப்படியா? ஆமா. அப்புறம் ஆர்ச்சி கிட்ட பேசினியே, அத கூட கேட்டேன். எப்படிங்க? காதாலதான். இல்லங்க, கூட்டத்துக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டேன். ஏன் நான் வரக்கூடாதா? அப்படி இல்ல, சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. வீட்ல என்கிட்ட பேசும்போதே உனக்கு வேர்த்து கொட்டும். மீட்டிங்ல என்ன பார்த்ததும் நீ பாட்டுக்கு மைக்ல உளர ஆரம்பிச்சிருவ. அப்புறம் விழுற ஓட்டம் விழாம போயிடும். ஏங்க, நான் ஒண்ணு கேட்கட்டுமா? என்ன? என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? சச்சா, பிடிக்கவே பிடிக்காது. ஹலோ, பிடிக்காதுன்னு சொல்றேன், சிரிக்கிற? எனக்கு நல்லா தெரியும் என்ன உங்களுக்கு பிடிக்கும். என்ன தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிருக்க, உன்னை எப்படி எனக்கு பிடிக்கும்? இதுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, அப்படியே நினைச்சுக்க. நினைக்கிறதெல்லாம் இல்ல, அதே உண்மை, ஒத்துக்கங்க. உனக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையா? உண்மையை சொல்லணும்டா ஒரு விஷயம் இருக்குங்க. என்ன? தேங்க்ஸுங்க. எதுக்கு? காலையில எவ்வளவு பெரிய உதவி பண்ணீங்க. எப்ப நடந்த விஷயத்துக்கு இப்ப வந்து நன்றி சொல்ற? இல்லைங்க, காலையில அவசரமா வெளில போற வேலை இருந்துச்சு, அதான் அப்ப சொல்ல முடியல. ஆனா இன்னைக்கு முழுக்க உங்களுக்கு நன்றி சொல்லணும்னே நினைச்சிட்டு இருந்தேன். ஏங்க அப்படி சொன்னீங்க? அட என்னப்பா நீ வந்ததுல இருந்து கேள்வியாவே கேட்டுட்டு இருக்க. இல்லைங்க, உங்களுக்கு நான் தப்பு மட்டுமே பண்ணிருக்கேன். எனக்கு ஏங்க நீங்க நல்லது மட்டுமே பண்றீங்க? என் மேல உங்களுக்கு கோபமே வரலையா? என்னை போட்டு தள்ளணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ஏன்? பாவம் சின்ன பையன் பொழைச்சு போட்டோன்னு விட்டுட்டேன். என்னோட மானம், என் குடும்பத்தோட மானம் எல்லாமே உங்க கையில தான் இருந்துச்சு. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணாத மாதிரி நீங்க பேசிட்டீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பத்தி யாருமே கேட்க முடியாத மாதிரி மொத்தமா எல்லாரும் வாயும் அடைச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு எப்படி நன்றி? ஆஹா, வேணா வேணா அழுதுறாத. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? உன்னை திட்டி பார்த்தேன், அசிங்கப்படுத்தி பார்த்தேன். நீ கோவப்பட்டியே தவிர வருத்தப்படல. உன்னை அழ வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் இப்படி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன்.
நீ அழ ஆரம்பிச்சிட்டியா? அடடே, இது ரொம்ப ஈஸியான டெக்னிக்கா இருக்கே. இவனை அழ வைக்கிறதுக்கு இதையே ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே இதுக்கும் அழமாட்ட போல இருக்கே. சிரிக்க ஆரம்பிச்சிட்ட? உங்க முன்னாடி நல்லா ரொம்ப சின்ன ஆளா போயிட்டீங்க. இங்க பாரு, சின்ன ஆளு பெரிய ஆளுன்னுலாம் ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு நீ பண்ண காரியம் உன் மேல எனக்கு கோவத்தை வர வச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ பண்ண காரியம் உன் மேல மரியாதை வர வச்சிருச்சு. நான் உன் மேல கோவப்படுறதும் பாசமா நடந்துக்கிறதும் நானா முடிவு பண்றதில்ல. நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கான ரியாக்ஷன் தான் அது. அதனால உனக்கு நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் காரணம் இல்ல, நீதான் காரணம். என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு காலையில் நீங்கள் செஞ்ச காரியத்துக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப நன்றிங்க. என்ன அப்படியே பேச்சோட பேச்சா என் கையை பிடிச்சிட்ட? இல்லைங்க, அது கொஞ்சம் ஹலோ, இப்பவே வா. இல்ல அப்படி இல்ல, வரேன் வரேன்னு சொல்றேன்ல, வைங்க. சரி, நான் கிளம்புறேன். ஏங்க இவ்வளோ லேட்டாக கிளம்புறீங்க? வண்டி அனுப்பவா? இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. இதை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்களே. ஏன் ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு தினேஷ்? சொல்றேன் எவ்வளோ ஆச்சு? 60 ரூபா தம்பி. இந்தாங்க. சில்லறல தம்பி. பரவாயில்ல, நீங்களே வச்சு. தேங்க்ஸ்ப்பா. இப்ப எதுக்கு ஆட்டோவை கட் பண்றீங்க? திரும்பி போறதுக்கு எனக்கு ஆட்டோ கிடையாது தினேஷ். சொல்றேன் ரேவதி, சொல்றேன். என்ன தினேஷ், எனக்கு பயமா இருக்கு. எனக்கும் பயமா தான் இருக்கு. ஆ, விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? டென்ஷனா இருக்கேன்ல. என்னாச்சு உங்களுக்கு? இங்க பாருங்க, முதல்ல பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன பிரச்சனை தான், ஆனா அது பெரிய பிரச்சனை. நான் கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசுறேன்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொன்னாதான் அதுக்கான சொல்யூஷனை சொல்ல முடியும். நீங்க என்னன்னே சொல்லலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நாம ஒருத்தரை ரொம்ப நம்பினோம், அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு வைங்களேன். என்ன செய்யணும்? யார நம்புனீங்க? என்ன ஏமாத்துனாங்க? இல்ல 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 ஒருத்தரை நம்பினோம், ஏமாத்திட்டாங்க. அவங்கள என்ன பண்ணோம் நீங்களே சொல்லுங்க. நாம நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதியே இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கரெக்ட். இதான் தூக்கி போட்டணும்ல. கரெக்ட் தான். ஆனா அவங்கள தூக்கி போட முடியலன்னா அப்ப என்ன பண்றது? என்ன நீங்க யார் என்னன்னு சொல்லாம இப்படி பேசிக்கிட்டே போனா நான் என்ன பதில் சொல்றது? சரிங்க, நான் லவ் பண்ண பொண்ணு என்னை ஏமாத்திடுச்சு. நான் என்ன பண்ணோம் நீங்களே சொல்லுங்க. யார லவ் பண்ணீங்க? என்ன ரேவதி இப்படி கேக்குறீங்க? என்னையா சொல்றீங்க? ஆமா, உங்களை தானே நான் லவ் பண்றேன். சரி, அப்படியே இருக்கட்டும். நான் எங்க உங்களை ஏமாத்தினேன்? அந்த சக்தி கூட ஒன்னா நின்னு போட்டோ எடுத்துக்கிறீங்க. எல்லா பத்திரிகையிலையும் ஜோடியா சேர்ந்து நின்ன போட்டோ தான் வருது. என் கணவர்னு உருகி பேட்டி வேற கொடுத்துருக்கீங்க. என்னங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேப்பர்ல வந்தா அது உண்மையா? ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுக்குறீங்க. இங்க பாருங்க தினேஷ், அசிங்கமா பேசாதீங்க. ஐயோ, நான் இருக்கிறதாங்க சொல்றேன். போட்டோவை பார்த்துட்டு உங்களை தாங்க ஏன் வீட்டுல அசிங்கமா பேசுறாங்க. அது வேறங்க. என்னங்க வேற?
இங்க பாருங்க, சக்திக்கு இந்த தேர்தல்ல உதவுறதா அவங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதுக்கு பொறுங்க, நான் சொல்ல வரத முழுசா கேளுங்க. எங்க அண்ணன் சக்தி மேல அவன் என்ன கடத்திட்டு போனதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. பிரஸ்ல இருந்து பத்திரிக்கைக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. சக்திக்கு நான் உதவி பண்ணணும்னா அப்படிலாம் இல்லைன்னு நான் சொல்லி ஆகணும். அவனும் நானும் புருஷன் பொண்டாட்டின்னு போய் சொல்லிதானே ஆகணும். அதத்தான் நான் பண்ணேன். போதுமா? என்னங்க ஏதோ சின்ன பிள்ளை கதை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் கம்ப்ளைண்ட் கொடுத்தது நியாயம் தானே? ஆமா, தூக்கிட்டு போய் தான் கல்யாணம் பண்ணான்னு சொன்னா மொத்தமா எல்லாம் முடிச்சிடும்ல. அதை விட்டுட்டு அவன் கூட ஜோடியா போஸ் கொடுத்துட்டு என்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்கீங்களா சின்ன பிள்ளை மாதிரி? இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க, உங்களை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கான். இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்களும் அவனும் ஒரே ரூம்ல ஒண்ணா இருக்கிறீங்க. இருந்தாலும் பெருந்தன்மையா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். நான் நாளைக்கு ஐஏஎஸோ ஐபிஎஸோ ஆக போறேன். என்ன வேணான்னு சொல்லிட்டு எவனோ ஒரு பட்டி கட்டான் கூட நீங்க சுத்திட்டு இருப்பீங்க. என்ன பெருந்தன்மையா எடுத்துக்கிறீங்களா? என்ன பிடிச்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா ஐம் ரியலி சாரிங்க. சாரினா? அவன் தூக்கிட்டு போனா, தாலி கட்டினா, ஒரே ரூம்ல இருக்கேன்னு இப்பவே சொல்லி காட்டுறீங்க. பின்னால உங்களோட ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதையே சொல்லி குத்தி காட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இது சரி வராது, முடிச்சுக்கலாம். ஓ, உங்களை ஒருத்தன் வலுக்கட்டாயமா தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவான், அதெல்லாம் நீங்க மறப்பீங்க. ஆனா ஒரே ஒருத்தர் நான் சொன்னா என்ன கழட்டி விட்டுருவீங்க. இது பாருங்க தினேஷ், எல்லா உறவுக்கும் அடிப்படை நம்பிக்கை தான். அது இல்லைன்னா அது சரியே வராது. எங்கேயோ ஒரு இடத்துல என் மேல இருந்த நம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சு. இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது, விட்டுடலாம். உங்களுக்கு வேணுங்கிறப்ப நான் வேணும், வேணான்றப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி கழட்டி உள்ளான்னு பாக்குறீங்களா ரேவதி? அது நடக்காது. இது பாருங்க, உங்களுக்குலாம் எந்த விளக்கமும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ரேவதி, ஏய், என்ன தினேஷ் இது? பார்த்தா தெரியல? கத்தி. ஒழுங்கா வண்டியில ஏறு. லூசுத்தனமா ஏதாவது பண்ணாதீங்க. வண்டியில ஏறுன்னு நான் சொல்றேன்ல. என்ன தினேஷ், மிரட்டுறீங்களா? குத்துவீங்களா? என்ன குத்துங்க. உங்களை ஏங்க நான் குத்த போறேன்? என் கழுத்தை நானே அறுத்துக்கிறேன். ஐயோ தினேஷ், தினேஷ் வேணாம், சொன்னா கேளுங்க, விடுங்க. தினேஷ் சொன்னா கேளுங்க தினேஷ், வேண்டாம். ஒழுங்கா வண்டியில ஏறு. தினேஷ் புரிஞ்சுக்கோங்க தினேஷ். வண்டியில ஏறியா இல்லையா ரேவதி? மயிலு, மாமா, என்ன மயில் இந்த நேரத்துல கொல்ல பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க? தூங்கலையா? எப்படி மாமா தூக்கம் வரும்? நானே அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பயந்து பயந்து செத்துட்டு இருக்கேன் மாமா. என்னால ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூட முடியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா. மயிலு, மெதுவா மயிலு, யாராச்சும் பாத்துற போறாங்க. எல்லாரும் எப்பவோ தூங்கிட்டாங்க. நான் தான் தூக்கமே வராம தவிச்சிட்டு இருக்கேன். ஏன் மயிலு, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? மனசு சரியில்லை மாமா. அழாத மயிலு, நான் சொல்றத கேளு. கொஞ்ச நாள் எல்லாம் சரியாயிடும், பொறுத்துக்கோ.
அதான் சொல்றேன்ல. மயிலு அழாதம்மா. இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் இங்க தனியா வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க? நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டீங்க மாமா. நான் சாப்பிட்டனா இல்லையான்னு கூட கேட்க மாட்டீங்க. பாசமா ஒரு 2 வார்த்தை கூட பேச மாட்டீங்க. யாரோ 3வது மனுஷிய பாக்குற மாதிரி நீங்க என்ன பாக்குறீங்க. சிச்சி அப்படிலாம் இல்ல மயிலு. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு தான் எல்லாரும் முன்னாடி நான் உங்ககிட்ட பேசுறது இல்ல. பாவம் அழகர் மாமா. அவரை பார்க்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. ஒரு தப்பும் பண்ணாம அவர் பழைய சுமந்துட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாவம் அழகர் மாமா. அவரை பார்க்கவே எனக்கு கூச்சமா இருக்கு. ஒரு தப்பும் பண்ணாம அவர் பழைய சுமந்துட்டு இருக்காரு. எல்லாருமா சேர்ந்து என்ன அழகர் மாமாக்கு கட்டி வைக்கிறதுக்காக மணமேடையில உட்கார வச்சப்போ நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லாம அமைதியா பார்த்துட்டு தானே இருந்தீங்க. அன்னைக்கு மட்டும் ஆண்டாளோட அண்ணன் வந்து கல்யாணத்தை நிறுத்தாம இருந்திருந்தா ஐயோ என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதான் நடக்கல இல்ல மயிலு, விடு. அது எப்படி மாமா விட முடியும்? என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்லன்னு அப்ப நீங்க வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க. ஒருவேளை அழகர் மாமா மட்டும் என் கழுத்துல தாலி கட்டி இருந்தாரு, சத்தியமா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இப்படி ஒரு அசிங்கத்தோட எனக்கு வாழவே பிடிக்கல. சரி செத்து போயிடலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டீங்க. நான் இப்ப என்னதான் பண்றது சொல்லுங்க மாமா. அழாத மயிலு, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் நானே எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறேன். நான் புத்தி கெட்டு போய் பண்ண ஒரு தப்பால இப்ப எத்தனை பேரோட வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு பாத்தீங்களா? நான் பாவி மாமா. நான் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவ. மயிலு என்ன இது? யாராவது வந்துட போறாங்க. அழாத மயிலு, சொன்னா கேளு. நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா. நான் தப்பு பண்ணிட்டேன். மயிலு நீ மட்டுமா தப்பு பண்ண? இந்த தப்புக்கு நானும் தானே காரணம். இல்ல மாமா, என்னதான் குழந்தையான்ற உரிமையில நீங்க என்கிட்ட பழகி இருந்தாலும் எல்லை மீறி போக நான் உங்களுக்கு இடம் கொடுத்திருக்க கூடாது. என் வயித்துல வளர குழந்தைக்கு நீங்க தான் அப்பான்னு என் அக்காக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு. அவன் தாங்கவே மாட்டா, செத்தே போயிடுவான். இப்படி என் அக்கா வாழ்க்கைய நான் நாசம் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைக்கல மாமா. மயிலு அழாதம்மா. என்னால முடியல மாமா. இனி என் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நினைச்சா என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத மயிலு. எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் போய் நானே உண்மையை சொல்லிடுறேம்மா. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுறேம்மா. உங்க ஒருத்தரோட சுயநலத்துக்காக இத்தனை பேர் வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்களே மாமா. தயவு செஞ்சு அப்படி சொல்லாத மயிலு. ஏற்கனவே நான் ஆண்டாளுக்கும் அழகருக்கும் பண்ண பாவத்துக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ண போறேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கம்மா. எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா என் அரசியல் வாழ்க்கை மொத்தமுமே முடிஞ்சு போயிடுமா. அதுக்காகத்தான் நான் பண்ண தப்புக்கு அழகரை பழியத்துக்கு சொன்னேன்.